லக்னக்காரங்க எப்பயுமே கோயிலில் விளக்கேற்றாது. சார் நான் விளக்கேற்றலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். தாராளம் உங்கள் வீட்டில் விளக்கேற்றலாம். உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் அங்கெல்லாம் தாராளம் விளக்கேற்றலாம். நெருப்பு மூட்டலாம். சமையல் பண்ணும்போது நெருப்பு மூட்டலாம். அதெல்லாம் நல்லது. ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக கோயிலில் மட்டும் விளக்கேற்றாது. ஏன்னா நெருப்புக்கும் நீருக்குமே ஆகாது. நெருப்புக்கும் நீருக்குமே சுத்தமாக ஆகாது. ஸோ நெருப்பில் கொஞ்சம் நீர் பட்டாலே நெருப்பு அணைஞ்சிடும். அதுதான் யதார்த்தம். ஸோ அப்போ இந்த கடகராசி நீர் ராசியாக சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அவங்க கோயிலில் போய் விளக்கேற்றும் போது அந்த நெருப்பு ராசியை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. தன்னுடைய 6ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அது அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்களே 4 நாள் போய் விளக்கேற்றினா உங்களுக்கே தெரிய போகுது இது உண்மையான்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி